Daily. Taste the Daily. Tastill Best Everest. சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். நயன்தாராவுடைய அந்த 3 பக்க அறிக்கையிலேயே அந்த கடிதத்திலேயே எல்லாத்தையும் போட்டாங்க உள்ள. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இதை தாண்டி நீங்க நாளைக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக நீங்க ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு குட்டி கதை சொல்லுவீங்க. இது இல்லன்னு நீங்க ஒரு ட்ரை பண்ணுவீங்க. எது நடந்தாலும் எது சொன்னாலும் நீங்க சொன்னீங்க முதல்ல அந்த ஒரு பாடலுக்கு அவங்க காசே வாங்காம நடிச்சாங்க. அது உண்மைதான். அப்படி அவ்வளோ நட்பாக இருந்தவர்கள், அவ்வளோ ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க எப்படி திடீர்னு வந்து அவங்க வந்து இவ்வளவு இனிமையா மாற முடியும் அப்படின்னா எங்கேயோ இது இடிக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே பாக்குறோம் இல்லையா. ஆனா எங்கேயோ இடிக்குது அப்படின்னா இது பிரச்சனை எங்க வந்தது அப்படின்னா, நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் காசு செலவு பண்ணி என் கம்பெனிக்காக ஒரு படம் தயாரிக்கிறேன், அதுல விஜய் சேதுபதி நடிக்கிறாரு, நீங்க நடிக்கிறீங்க, விக்னேஷ்வன் ஒருத்தருக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன், அவர் வந்து பண்ண வராரு, அடுத்து வந்து இசை இவர் பண்றாரு. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்க படப்பிடிப்பை சரியா திட்டமிட்டபடி நீங்க கொடுக்காம 5 கோடி 6 கோடியில பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க 10 கோடி 12 கோடி 15 கோடி இழுத்து போயிட்டு, நயன்தாராவுக்கு விக்னேஷ்வனுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆரம்பம் அதுதான். அப்ப அவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து பல தோல்விகளை சந்திச்சு, துரோகங்களை சந்திச்சு, யாராவது வந்து நமக்கு வந்து, ஏன்னா விக்னேஷ்வனை அந்த டைம்ல என்ன பேசுனாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் விக்னேஷ்வனை ஒரு சாயல்ல பார்த்தா தனுஷ் கிட்ட வந்து நீங்க வந்து காசுக்காக இதை பண்ணாரானா கிடையவே கிடையாது. நான் அதை நம்பவே மாட்டேன். அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பர்சனல் ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு வெஞ்சன்ஸ். வணக்கம் நேயர்களே, நமது சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு கோடாங்கி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம். எதிர்நீச்சல்ல ஒரு பாடலுக்காக தனுஷுக்காக வந்து பண்ணி கொடுத்தாங்க, வித்தவுட் காஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இவ்வளவு மோசமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி தனுஷை நயன்தாரா கடுமையான வார்த்தையை சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு என்ன பின்னாடி அவ்வளவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? இது வந்து என்ன சார், இது வந்து பணத்துக்காக அல்லது வந்து புகழுக்காகவோ இல்லை அந்த ஒரு பரபரப்புக்காகலாம் இவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேருமே புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்க, கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்கிறவங்க. இது வந்து தனிப்பட்ட ஒரு பர்சனல் வெஞ்சன். இது புறப்பட்ட இடமே இவங்க குறிப்பிடுற அந்த படம் தான், நானும் ரவுடி தான் இதோட தொடக்கம். அதான் தொடக்கம். நயன்தாராவுக்கும் தனுஷுக்குமான ஒரு பிரச்சனை. ஏன்னா அங்க வந்து அந்த படம் எடுக்கும் போது நம்ம சில விஷயத்த பேசலாம், சிலதை பேசக்கூடாதுன்னு ஒன்று நான் வரையறை வச்சிருக்கேன். எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயத்தையும் பேசிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். பொது வழியில எதை பேசணுமோ அதான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த படம் எடுக்கும் போதே இந்த படத்தின் மீதான பெரிய ஒரு ஈர்ப்பு வந்து தனுஷ்க்கு இல்லை. இந்த படம் பெருசா போகாது, இதுல ஒன்றும் பெருசா கிடைக்காது, நமக்கு இது எடுக்கிறதே வேஸ்ட், இது ரிலீஸும் பண்ண வேணாம். 5 கோடி சொல்லி கடைசி 15-16 கோடி வரைக்கும் எடுத்துட்டு போனதா அதுல ஒரு மன வருத்தம் இருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் சார், அதுதான் இப்ப நீங்க சொல்ற எல்லாமே போட்ட பட்ஜெட்டை தாண்டுது. போட்ட மாதிரி சொன்ன மாதிரி கதை எடுக்கல. நீங்க படம் எடுக்கிறேன்னு வந்துட்டு நானும் ரவுடிதான்னு சொல்லிட்டு ஒரு கதை என்கிட்ட சொல்லிட்டு நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, உங்க லவ் போர்ஷனுக்காக இல்ல. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நீங்க படத்தின் மீதான கவனத்தை விட உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துக்கு ஏன் காசை வச்சு நீங்க ஷூட்டிங் பண்ணணுமா அப்படின்னு தான் அப்ப ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை. அப்படியே படிப்படியா அது வளர்ந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது பயங்கர பஸ்ட் அவுட் ஸ்டேஜ். அது அந்த படத்துக்கு அப்புறமா நீங்க நல்லா அந்த சினிமாவை உற்று கவனிக்கிறவங்களா இருந்தா டக்குன்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த படத்துக்கு பிறகு ஆஃப்டர் ரிலீஸ் நானும் ரவுடிதானுக்கு அப்புறமா நம்ம விஜய் சேதுபதிக்கும் தனுஷுக்குமான நட்பு முறிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் நட்பு, அனிருத்துக்கும் தனுஷ்குமார் நட்பு முறிஞ்சு போச்சு, நயன்தாராவுக்கும் தனுஷ்குமார் நட்பு முறிஞ்சு போச்சு, விக்னேஷ்வனுக்கும் அவருக்கும் முறிஞ்சு போச்சு. இல்ல இப்ப தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் வெறும் நட்பு ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தானே, அது வேற அதை பத்தி நிறைய கொளுத்தி போடுறாங்களே. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொது வழியில நம்ம எதை பேசலாம்னு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம். நான் எனக்குன்னு வச்சிருக்கேன் இல்லையா. இங்க சினிமாவில் வந்து பாக்குற எல்லாமே வந்து இப்ப காமாலைக்காரன் மாதிரி சார். உங்களுக்கு காமாலைக்காரனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மஞ்சளா தெரியும். கண்ணாடியை கட்டிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இல்லை அது நார்மல் கண்ணில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு கலர்ல தெரியும்ல. எது உண்மை எது பொய்ன்னு நீங்க வந்து அவங்களா சொல்லாத வரைக்கும் அந்த நட்பு தானா நட்பை தாண்டிய பழக்கமான நமக்கு தெரியாது. இது பிரச்சனை எங்க வந்தது அப்படின்னா, நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் காசு செலவு பண்ணி என் கம்பெனிக்காக ஒரு படம் தயாரிக்கிறேன், அதுல விஜய் சேதுபதி நடிக்கிறாரு, நீங்க நடிக்கிறீங்க, விக்னேஷ்வன் ஒருத்தருக்கு நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன், அவர் வந்து பண்ண வராரு, அடுத்து வந்து இசை இவர் பண்றாரு. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது நீங்க படப்பிடிப்பை சரியா திட்டமிட்டபடி நீங்க கொடுக்காம 5 கோடி 6 கோடியில பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க 10 கோடி 12 கோடி 15 கோடி இழுத்து போயிட்டு, இந்த காசு எனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்,
அப்படின்னு ஒரு விஷயம். உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, உங்களுடைய காதல் வந்து ஸ்ட்ராங் ஆயிருச்சு, அழுத்தம் ஆயிருச்சு, திருமணத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டீங்க. நான் வந்து காசை போட்டு மாட்டிக்கிட்டேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 பார் வந்து எடுக்கிற படம்லாம் பயங்கரமா அடி வாங்கும். பெரிய வெற்றி அவருக்கு கிடைக்கவே இல்லை ஆரம்பத்துல. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப பயங்கர மன உளைச்சல் எல்லாருக்கும் இருக்கும் சார், தயாரிக்கிற எல்லாருக்குமே அந்த சிரமம் இருக்கும். இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்து சின்ன வயசுல எல்லாத்தையும் பார்த்துட்டாரு சார். ஒரு குறைந்த வயதுக்குள்ள புகழின் உச்சத்தை பார்த்துட்டாரு, பணத்தினுடைய உச்சத்தை பார்த்துட்டாரு, செல்வாக்கினுடைய உச்சத்தை பார்த்துட்டாரு, எல்லா பழக்க வழக்கங்களையும் அவருக்குள்ள வந்துருச்சு. அப்ப இது எல்லாம் வந்துட்ட பிறகு அவர் வந்து ஜென் நிலைமைக்கு ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஒரு கட்டத்தை தாண்டிட்டாரு. இப்ப ரொம்ப எலிவேட் பண்ணி பேசுறீங்களா? அததான் சொல்ல வரேன், அந்த லெவலுக்கு போயிட்டாருல்ல. நீங்க ஏன் அதை வார்த்தையை குறிப்பிடுறேன் அப்படின்னா, அப்படி இருக்கிறவங்க தான் பல தப்பு பண்றாங்க சார். அதுக்குதான் சொல்ல வந்தேன் நான். இன்னைக்கு முற்றும் துறந்தவர்கள் செய்யற அட்ராசிட்டி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கணக்கில் அடங்காதது. இப்ப நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க நிறைய பிரச்சனைகள் இண்டஸ்ட்ரிக்குள்ள, இந்த நடிகைக்கும் அந்த திருமணம் முறிஞ்சு போச்சு, இந்த நடிகரோட பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல இந்த குடும்பத்துல ப்ராப்ளம், இந்த இசையமைப்பாளருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும், எங்க டைவர்ஸ் நடந்தாலும், எங்க என்ன ப்ராப்ளம் குடும்பத்துக்குள்ள நடந்தாலும், கணவன் மனைவி இடையில நடந்தாலும், ஒரு நபரை கை காட்டிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம பேசுறது இல்ல, எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒற்றை நபரா யாரு நிற்பாருன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் தான் உள்ள நிற்பாரு. ஆனா அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது சார். ஒரு மனிதரை சுத்தி சுத்தி இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஏண்டா வருதுன்னு தெரியவே இல்லை. அந்த பீரியட்ல தான் ஏற்கனவே இந்த பிரச்சனை வேற இருக்கு. நானும் அப்படிதான் பிரச்சனை அப்பத்துல ஆரம்பிச்சது, அது அப்படியே. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, 2 பேத்துக்குள்ள சும்மா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னா 2 பேரும் பேசிக்கல, தனுஷும் பேசிக்கல, இவங்களும் பேசிக்கல. படம் வந்து கமர்ஷியலா பெரிய அளவுக்கு ரீச் ஆகலன்னு கூட ஒரு டாக் சார், இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு டாக் கிரியேட் ஆச்சு. நீங்க கமர்ஷியல்னு எதை வச்சு சொல்றோம்னா, போட்ட காசை எடுத்துட்டா தயாரிப்பாளர் லாபம் வந்தா தான் ஹிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இல்ல. நீங்க நிறைய படங்கள் வந்து தயாரிப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டாலே, அல்ல அதுல நடிச்சவங்களுக்கு பேர் கிடைச்சிட்டாலே அந்த படம் வந்து வெற்றி படமா அவங்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிரும். அப்படிதான் அந்த படம் அமைஞ்சது. ஆமா, இப்ப நீங்க விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அதுக்கப்புறம் மாறுச்சு சார், டைமென்ஷன். விக்னேஷ் சிவனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்துச்சு. நயன்தாராவுடைய இதுவும் பெருசா போச்சு. இப்படியும் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு மாறுச்சு. அனிருத் ஏற்கனவே நிறைய விஷயம் பண்ண, அதுல அவருக்கு ஒரு பெரிய தனியான ஒரு தனித்துவம், அந்த பாடல் அந்த விஷயங்கள்லாம் வந்தது. பெரிய கேள்வி என்னன்னா, பாட்டு எழுதின அந்த பாடல் ஆசிரியருக்கே அந்த வரி சொந்தம் இல்லைன்னா இது என்ன? அது புரிதல் நமக்கு, அது இன்னும் அந்த காப்பிரைட்டுக்குள்ள இன்னும் கிளாரிட்டி இன்னும் வராம இருக்கு. இந்த காப்பிரைட்ன்ற வார்த்தை எப்ப சார் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது? நயன்தாரா வந்து அவங்களுடைய ஒரு பீக் அந்த காலகட்டத்துல எதிர்நீச்சல் வந்து வேற யாருக்காகவும் இல்லை, தனுஷ் தயாரிச்சவங்கிற ஒரே படத்துக்காக அவர் வந்து பண்ணி ஒரு டான்ஸ், சிங்கிள் டான்ஸ் அன்னைக்கு நினைச்சிருந்தா அவங்க வந்து பல கோடியில சார்ஜ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து அவங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 3 செகண்ட் கிளிப் வீடியோக்காக வந்து ஒரு 10 கோடி கேட்கறதுங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த வெறும் பணத்தை சார்ந்த விஷயம் இது இல்லை. அது வந்து தெளிவா நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இப்ப நம்ம வந்து பக்கத்துல இருந்து பார்க்கல சார், ஆனால் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதை ஏன் பேசுறோம் நம்ம? இப்ப நான் பெரும்பாலும் பர்சனலுக்குள்ள வரமாட்டேன், உங்களுக்கே தெரியும், நான் பர்சனல் விஷயங்களுக்குள்ள வரமாட்டேன். இது ஏன்னா பொது வழிக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து அறைக்குள் நடந்திருந்தால் நீங்கள் நானும் பேச போறது இல்ல, அம்பலத்துக்கு வந்துருச்சு. இப்ப வந்த பிறகு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தி. இப்ப நயன்தாராக்கு ஆதரவாக பல பேரும், இவருக்கு ஆதரவாக சில பேரும் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்ப சம்பந்தப்பட்டவர் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இது நடந்தது என்னன்னோ அவர் வெளியில சொல்லல. ஆனால் சொல்லித்தான் ஆகணும். தனுஷ் பஸ்ட் அவுட் ஆகணும், இல்ல விளக்கம் கொடுக்கணும். 2 விஷயம் தான். இந்த 2 வார்த்தைக்கு வேற வேற அர்த்தம் இருக்கு. இப்ப நயன்தாரா பஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க, வெடிச்சிருக்காங்க, ரைட்டா? விக்னேஷ் சிவனும் அது மாதிரி பயங்கரமா கொந்தளிச்சிட்டாரு. சிம்பிள் சார், இது வந்து முழுக்க முழுக்க ஈகோ கிளாஷ் கூட இதை சொல்ல முடியாது. அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருந்தா பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான ஒரு புரிதல், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ரொம்ப ஒரு தனுஷை வந்து ஒரு மிகவும் ஒரு நல்ல மனுஷனே இல்லப்பா அவரு. அந்த அவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு முகத்துல கிடையாது. அவர் பேசுறது ரொம்ப மென்மையா பேசுறாரு, அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஆள் இல்ல அவரு. இவ்வளவு மோசமான ஆள் பாருங்க அப்படின்னு அந்த 3 பேருக்கு அறிக்கை வந்து அவருடைய ஒரு மனுஷனை சார், ஒரு நபரை இதை விட டேமேஜ் எதுவும் பண்ண சொல்ல போனா கேரக்டர் அசசினேஷன் மாதிரி ஒரு கொலாசல் டேமேஜ் மாதிரி அளவுக்கு இருக்கு. அதுல அந்த அளவுக்கு அவ்வளவு ஊண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயமா அதுல இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. இல்ல அதுதான் என்னன்னா, இது வந்து நயன்தாராக்கு வந்து ஒரு 10 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, விக்னேஷ் சிவனுக்கு ஒரு 10 கோடிங்கிற விஷயம், ஈவன் தனுஷ்கே அது 10 கோடிங்கிற பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதை தாண்டி வேற நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னது காசே இல்ல சார். இது காசை தாண்டி இருக்கிற, பணத்தை தாண்டி, புகழை தாண்டி, பரபரப்பை தாண்டி இருக்கிற விஷயம். இப்ப இதை வந்து இந்த பிரச்சனை எப்போ வந்துச்சு, அவங்களுக்கு எப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க நமக்கு தெரியாது.
ஆனால் இந்த பிரச்சனை 2 வருஷம் போயிட்டு 2 இருக்கு. வருஷம். முன்னாடி நமக்கு தெரியும், நானும் பல ஊடகங்கள்ல இந்த மாதிரி NOC பிரச்சனை இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப வருஷமா நயன்தாரா டாக்குமெண்ட்ரிக்கா பலரும் டாக்குமெண்ட் வெயிட் பண்ண, ஏன்டா வெயிட் பண்றாங்க அப்படின்னும் போது அவருக்கு எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அவர் நடிச்ச படங்களுடைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்லாம் அவங்க கேட்ட கிளிப்பிங், அவங்க கேட்ட போட்டோஸ், நிறைய விஷயங்கள், மலரும் நினைவுகள், நம்ம மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு நபர் மட்டும் எதுவுமே கொடுக்கல. அவரு எஸ்ஸும் சொல்ல, நோவும் சொல்ல. இப்ப வழக்கமா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உதவிக்கு வரேன் சார், நீங்க நல்ல அறிமுகம் பழகிட்டோம், நம்ம ஒரு உதவிக்கு வரோம்னா ஒண்ணு எனக்கு நீங்க பண்ணணும், இல்லைன்னா எனக்கு பண்ண விருப்பம் இல்லை, இல்ல நான் கமர்ஷியலா தான் இருப்பேன், இது தொழில் வேற நட்பு வேற, நான் இதை பண்ணுனா எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு பேசணும். இவ்வளவுதானே சார் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். இது 2 வருடங்களாக இது கிடப்பிலே இருந்ததுக்கு என்ன காரணம்? இப்ப தனுஷ் அதை கண்டுக்காம விட்டாரா, அதை ஏன் அதை மாதிரி போட்டு வச்சாரு, அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரே நபர் தனுஷ் மட்டும்தான். இவங்க சைடு சார்ஜ் வச்சுட்டாங்க. இல்ல, இவங்க சைடுல ரொம்ப கிளவரா, கிளாரிட்டியா, சட்ட ரீதியில எங்கேயும் மாட்டாத அளவுக்கு, தன்னை குறித்து தப்பா யாரும் சொல்லாத அளவுக்கு, இதையும் நம்ம ரொம்ப கோட் பண்ணணும். அவங்க அந்த 3 பக்க அறிக்கையில தனுஷனுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் அவர் என்ன பதில் சொன்னாலும், அவர் சொல்ற பதில் இதுக்கெல்லாம் சரியா வருமா அப்படின்னா புரியவே இல்லை நமக்கு. இல்ல, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்களை எடுத்து நீங்க எங்கேயாவது ஒரு மேடையிலயோ அல்லது ஒரு ஆடியோ ரிலீஸ்லயோ ஒரு புது கதையா சொல்லி அப்படிலாம் கூட சொல்லி முடிச்சுங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் நான் பார்த்ததுல என்னன்னா, வழக்கமா நடிகர் தனுஷ் வந்து சிவனை பத்தி எங்க போனாலும் ஓம் நம சிவாய சொல்லுவாங்க. இது கில்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஓம் நம சிவாய போட்டிருக்காங்க. அதுதான் அதுல அதான் சார், நீங்க நீங்க கூட சொன்னீங்க, என்னங்க ஜென் நிலைமைக்கு அவரை உயர்த்தி வைக்கிறீங்களேன்னா, சார் ஆன்மீகத்தின் போர்வையில நிறைய, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க ஆன்மீகத்துல, நிஜமா உண்மையிலேயே அவங்க ஆன்மீக ஈடுபாடோடு இருக்கிறவங்க. ஆன்மீக போர்வையில நிறைய ஏடாகுடமான ஆட்களும் இருக்காங்க, ஏழ்றைகளும் நிறைய அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அவங்க தப்பிக்கிறதுக்கு அது ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிறாங்க, போர்வையா. நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லல, எல்லா மதத்திலும் இருக்கிறவர்கள், நான் நம்ம ஆர்த்தடாக்ஸா இருக்கேன், ஆன்மீகவாதி நான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குள்ளயும் வேற இன்னொரு டைமென்ஷன் இருக்கு, இன்னொரு முகம் இருக்கு சார். அதாவது தன்னை அப்படி காமிச்சுக்கிறாங்க. இன்னொரு பிளாக் பேஜ் இருக்கு, அதை ஓபன் பண்ணா ரொம்ப ரிஸ்கா இருக்கு போல இருக்கு. அது இவங்க அதை ஓபன் பண்ணாம இன்னொரு பேஜ் இருக்கு அவருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அது எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்களா என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இப்ப இந்த அவங்க 3 செகண்ட் வீடியோக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கேட்டிருக்காருன்றது லீகல், சட்ட ரீதியா அவர் அணுகியிருக்காரு, சட்ட ரீதியா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது அவர்களுக்கும் தனுஷுக்கும், தனுஷுடைய சட்ட நிபுணர்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு வார். இத பொது வழிக்கு யார் எடுத்துட்டு வந்தா? நயன்தாரா எடுத்துட்டு வந்தாங்க. ஏன் எடுத்துட்டு வந்தாங்க? அப்ப கொண்டு வந்தது நோக்கம் என்னன்னா, ஒண்ணும் இல்ல, இதுல ஒன்றும் மறைக்க வேண்டிய விஷயமே இல்ல. தனுஷ் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அவங்க பயன்படுத்துறாங்க. 10 கோடி மேட்டர் அதுலயே சொல்லியிருக்காங்களே, லீகலா நீங்க என்ன வேணா பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே ரைட் இருக்கு. ஆனா மக்கள் முன்னாடி, ரசிகர்கள் முன்னாடி நீங்க ஒரு தோற்றம், இறைவன் முன்னாடி நீங்க இறைவன் ஏன் சொல்றாங்கன்னா, இவர் சமீப காலமா பாத்தீங்கன்னா 15 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு, ஏதோ பயங்கரமா ஆன்மீக இது இருக்காரு, அப்படியே போய் கோயில்ல போய் பயங்கரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இடையில பண்ணார்ல, வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு பயங்கரமா ஏதோ கருங்காலி மாலை போட்டிருக்காரு, எல்லாம் போட்டு மாலை வெளியே தெரியுற மாதிரி. அதான் சொல்றேன், இந்த நடவடிக்கை எல்லாத்துக்கும் பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு, நீ அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அதான் திருப்பி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க பாக்குற ஆளு அவர் இல்ல, பேசுற ஆளு அவர் இல்ல, நீங்க ஐடென்டிஃபை பண்ணான்னு ஒரு வார்த்தையை போட்டு அந்த ஷூடன் ஃப்ரூடே அப்படின்னு ஒரு வார்த்தை, அது சரியான உச்சரிப்பான்னு கூட தெரியல, ஜெர்மானிய மொழியே வரப்பட்டிருக்கு. என்ன சார் அர்த்தம்? இல்ல ஆக்சுவலா அதுக்கு அடுத்தவருடைய வேதனையில மகிழ்ச்சி அடைகிறதுக்கான அப்படி பொருள் போடும். தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தைக்கோ அது மொழிபெயர்ப்புல நிறைய வார்த்தைகள் சினானிம்ஸ் வரும். ஆமா, அதுல இது ஒரு வார்த்தை, அதாவது அடுத்தவருடைய வேதனையில சந்தோஷமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஈஸியா ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லு, சாடிஸ்ட் அப்படி கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனநிலையில இருக்கிறவங்க கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். பட் நம்ம சொல்லல, அவங்க அந்த மாதிரியான ஒரு வார்த்தை, அவங்க சொல்லக்கூடிய பல வார்த்தையில அதுவும் இருக்கும். நீங்க இந்த நீரோ மன்னன் ஊரே எரிஞ்சிட்டு இருக்கும்போது வாஸ்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் அவர் இருக்காரு. அவர் நல்லவர் கிடையாது, இப்படிப்பட்ட மனிதர் தான். அவர் மேடையில என்ன பேசுறாரு, மேடையில பேசுற மாதிரி கிடையாது, தனுஷனுடைய இதுதான் முகம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா. இது எனக்கு என்ன தெரியுமா சார், இதுல இன்னும் சில பேர்லாம் இப்ப என்ன கிளம்பிட்டாங்க, இதுக்கு பின்புலத்துல அவர் இருக்காரு, இந்த பின்புலத்துல இவர் இருக்காரு, நயன்தாராவுக்கு பின்னாடி இவங்க தான் இன்புட் கொடுக்குறாங்க, அவங்க தான் அதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. எதுவுமே கிடையாது. இது முழுக்க நயன்தாராவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயம். அதோட ஒரிஜினல் விக்னேஷ் உனக்கு தெரியும். தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ அம்பலத்துக்கு வந்திருக்கு. ஆமா, அத அவங்க நாசுக்கா கண்ணியமா
இதுக்கு மேல கண்ணியம்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும், அவங்க பயன்படுத்தல அதுல. ஏன்னா இதுக்கு மேல ஒரு ஆளை டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா 3 பக்கத்தை போட்டு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போதே தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன், சிம்பிள் சார். இது நீங்க வந்து சினிமா உலகுக்கு எப்படி வந்தீங்கிறதுக்கான பெரிய அடையாளம் அது. அதுல சொல்லிட்டாங்களே, நீங்க வந்து உங்க அப்பாவாலும் அண்ணனாலும் நீங்க வந்து வளர்க்கப்பட்ட ஒரு பெரிய வால் மாதிரி இருந்து. நான் வந்து என்னுடைய முயற்சியில இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எவ்வளவு துரோகம், எவ்வளவு இழப்புகளை, வலிகளை, பெயின்களை தாண்டி அது நிஜம். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து வந்திருக்காங்க. அப்படிதான். ஆமா சார், அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திச்ச மாதிரியான ஏமாற்றங்கள், துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள்லாம் நிறைய அவங்க அனுபவிச்சிருக்காங்க. நிறைய வெளியில தெரிஞ்சிருக்கு, வெளியில தெரியாம இருக்கு. நமக்கே நிறைய விஷயங்கள்ல தெரியும். நிறைய கிசுகிசுப்புகள், நிறைய விஷயங்கள் இப்போ வந்து அது சினிமால வர எல்லாருக்கும் வரும். இல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்ல அது ஒரு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயம் தானே. வேற யாராவது இருந்திருந்தால், வேறு நடிகையாக இருந்திருந்தால், இவங்களுக்கு ஒரு காதல்ல தோல்வின்னு ஒரு விஷயம் வரும்போதும் இவங்க டீப்பா போவாங்க. அது வேற ஒரு விஷயமா போகும்போது இந்நேரம் அவங்க சினிமா விட்டா போயிருப்பாங்க. இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னா யார் அடையாளப்படுத்துறாங்க? நயன்தாராவை தான் அதை வந்து அடையாளப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணி, எனக்கான இடம், எனக்கான நாள், எனக்கான நேரம் வரும்னு வெயிட் பண்ணி இருந்து இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு இடம் வந்திருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த இடம்ன்றது சினிமாவில் இல்லை சார். அவங்க எல்லா சினிமாக்காரர்களுக்கும், எல்லா புகழ்பெற்றவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல. தனிப்பட்ட வாழ்க்கையில சிதைவு வந்துச்சுன்னா ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. இங்க பிரச்சனையிலேயே அதை நீங்க கவனிக்கணும். என்னன்னா, இது வந்து வெறும் நயன்தாராவுக்கும் பிரச்சனை, விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ்க்கும் பிரச்சனை அப்படின்றது. ஏன் தனுஷ் வந்து இவ்வளவு கோவப்படணும் நயன்தாரா மேல? அப்படி என்ன பிரச்சனை? நீங்க சொன்னீங்க முதல்ல அந்த ஒரு பாடலுக்கு அவங்க காசே வாங்காம நடிச்சாங்க. அது உண்மைதான். அப்படி அவ்வளவு நட்பாக இருந்தவர்கள், அவ்வளவு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க எப்படி திடீர்னு வந்து அவங்க வந்து இவ்வளவு இனிமையா மாற முடியும் அப்படின்னா, எங்கேயோ இது இடிக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே பாக்குறோம் இல்லையா? ஆனா எங்கேயோ இடிக்குது அப்படின்னா, இடிக்கிற இடத்துல நிக்கிறவங்க வந்து ஐஸ்வர்யா. அவங்களுக்கும் நயன்தாராவுக்கும் நல்ல நட்பு இருக்கு, நல்ல ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு படத்துல தான் உருவாச்சு. ரஜினிகாந்தோட ஜோடியா ஒரு படம் நடிச்சாங்க நயன்தாரா. அந்த படப்பிடிப்புல தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா அந்த நேரத்துல வந்து ரஜினி சொல்றீங்களா இல்ல தர்பார் அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க ரொம்ப பயங்கரமா, ரொம்ப அப்பதான் ஒரு உடல்நல குறைவாய் கொஞ்சம் அப்படியே தேறி வந்தாரு. அந்த டைம்ல முழுக்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டது வந்து ஐஸ்வர்யா தான். அப்ப அவங்களுக்கும் நயன்தாராக்கும் ஏற்பட்ட நல்ல ஒரு புரிதல், நிறைய விஷயங்கள். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பழகுறோம்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டினுடைய குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நிறைய விஷயம் பேசுவோம் நம்ம. இது தப்பா ரைட்டானது ரெண்டாவது விஷயம். நம்ம இயல்பாவே வந்து இது இருக்கு அது இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஏதாவது தகவல்கள் வந்து இவரை பத்தி அவங்க சொல்லிட்டாங்கன்னு தனுஷ் நினைக்கிறாரான்னு தெரியல. அதனால அந்த விரிசல் அதிகமாகி இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து நிக்கிறாங்க. இன்னும் டைவர்ஸ் வாங்கல, ஆனா டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியுமா, அந்த பட நேரத்திலேயே அவங்களுக்குள்ள பயங்கர முரண் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிவு இடைவெளி பெருசாகி ஒரு கட்டத்துல டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. யாருன்னா தனுஷும் ஐஸ்வர்யாவும். ஆனா இவங்களுக்குள்ள நட்பு தொடர்தானே செய்யுது. இந்த நட்பு நயன்தாராக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நட்பு தொடர்தானே செய்யுது. அதுல எங்கேயும் அந்த முரண் இல்லையே. இப்ப நீங்க நயன்தாரா விக்னேஷ் சிவனும் வந்து அதனுடைய அந்த அந்த ஈக்குவலி அந்த இம்பாக்ட் வந்து அவர் வெளிப்படுத்துற மாதிரி அவருடைய ட்விட்டர் பேஜ்ல போடுறாரு. என்னன்னா, அதே தனுஷ் பேசின, உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கா செலிப்ரேட் பண்ணுங்க, பிடிக்கலையா விலகிருங்க, சிம்பிள். ஏன் போய் அவர் மனசுல வன்மத்தை வச்சுட்டு கக்கி அதுல போய் பிரச்சனை. இந்த ஆடியோவை அவர் பேசினதை அவர் வெளியே போடுறாரு. வாழு இல்லைன்னா வாழ விடு அப்படிங்கிற. அதுதான், அது சிம்பிள். அஜித் அடிக்கடி சொல்ற வார்த்தை தானே அது, வாழ விடு, என்னை விடுங்க, நான் என் வேலையை பாக்குறேன்றதில்ல, சிம்பிள். அதுதான். இது ரெண்டாவது வந்து இன்னொரு இது மட்டும் காரணமா இல்லைங்க. இதை தாண்டி வந்து அவங்களுடைய துறையில அவங்க ஒரு வேலை போயிட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு துறையில நீங்க ஜெயிக்கிறீங்க, உங்களோட பயணித்து உங்களை தாண்டி நான் ஜெயிக்கிறேன்னா நீங்க சந்தோஷப்படணும். ஓ, நம்மகிட்ட இருந்தவன் வேற இடத்துக்கு போயிட்டான்டான்னு சந்தோஷப்படுற மனநிலை இங்க இல்ல, பெரும்பாலும் இல்ல. அதை இந்த கடிதத்துல அவங்க ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. உங்களோட பயணித்தவர்கள் உங்களை விட உயரத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்க வந்து மகிழ்ச்சி அடையலாம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க, அந்த மனநிலை உங்களுக்கு இல்லைன்றாங்க. ஏன் குறிப்பிட்டாங்க, யாரை குறிப்பிட்டாங்கன்னு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளா புரியலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஆக இவங்க நயன்தாராவுடைய அந்த 3 பக்க அறிக்கையிலேயே அந்த கடிதத்திலேயே எல்லாத்தையும் போட்டாங்க உள்ள. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இதை தாண்டி நீங்க நாளைக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக நீங்க ஒரு ஆடியோ லான்ச்ல ஒரு குட்டி கதை சொல்லுவீங்க, இது இல்லைன்னு நீங்க ஒரு ட்ரை பண்ணுவீங்க. எது நடந்தாலும் எது சொன்னாலும் இறைவன் ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க அவர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
இது முழுக்க முழுக்க அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு தான் சார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன்னா, இது இவ்வளவு தூரம் அது பெருசா வெடிச்சிருக்க வேண்டிய வேலையே இல்லை. 2 ஆண்டுகளாக ஒரு அனுமதி கேட்குறாங்க சார். அதுக்கு முன்னாடி அந்த படத்துல ஏதோ பிரச்சனை, உங்களுக்குள்ள ஏதோ முரண் இருந்தது, பஞ்சாயத்து இருந்தது, படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, உங்களுக்கு லாஸ் என்னமோ நடந்துருச்சு சார், முடிஞ்சிருச்சு. சினிமாவில் நிரந்தர அரசியல் மாதிரி தான், சினிமாவில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. யார் வேணா எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். வெற்றின்றது வந்து நிரந்தரமா ஒருத்தருட்டே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும் வெற்றி. அப்ப எல்லாரையுமே எல்லா நேரங்களும் நம்ம வந்து தேடி வச்சுப்பாங்க, அது எல்லாரும் நடக்கிற விஷயம் தான். அது இந்த சம்பவத்துக்கு பிறகாவது பல விஷயங்கள் அவங்க வந்து அந்த திருமணம், அவங்க காதல் திருமணம் வரைக்கும் வந்துட்டாங்க. தனுஷ் நினைத்திருந்தால் இங்க பிரச்சனையை வளர விடாம 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கேட்கறாங்க பர்மிஷன், இதை வந்து பண்ணலாமா, எனக்கு இது பண்ணணும்னு இருக்கேன், நான் வந்து போட்டுட்டேன் சோசியல் மீடியால, நான் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வித்துட்டாங்களே. இல்ல அதுதான் சார், அவங்க வித்துட்டாங்க சார், பயன்படுத்துற அனுமதி இருக்குல்ல, இப்பதான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறாங்க சார். அங்கதான் நம்ம பார்த்தோம். நீங்க அப்ப உங்களுக்கு கொடுக்கும் போது 2 விஷயம், வியாபார ரீதியில் நீங்க பார்த்து, இது ஒரு தொழில் சார், வியாபாரம். என்ன லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, என் லாஸை ஈடுகட்டு, நீ இன்னைக்கு நீ அன்னைக்கு இருந்ததை விட நீ செல்வாக்கா இருக்க, 10 கோடி உனக்கு பெரிய விஷயம் இல்ல, சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது இவ்வளவு பெரிய வன்மமா வச்சுட்டு 2 ஆண்டுகள் எஸ்ஸும் சொல்ல, நோவும் சொல்ல, நான் தரேன்னு சொல்ல, தரமாட்டேன்னு சொல்ல, எனக்கு பணம் கொடுன்னு கேட்கல, லீகலாவும் பேசல. இது நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவங்க அந்த இடத்துல இருந்து இவங்க பயன்படுத்தினதெல்லாம் எடுத்துட்டாங்க. திரும்ப ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்தது என்ஓசி வந்த பிறகு தான் அவங்க போடுவோன்ட்டாங்க. அந்த ஓடிடி தளம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க சார், காப்பிரைட் இஷ்யூ பெருசா இருக்கு, சின்ன விஷயம் பண்ணா கூட எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு, அதனால நீங்க இதுல பயன்படுத்திருக்கிற எல்லா ஃபுட்டேஜுக்கும் போட்டோக்கும் காப்பிரைட் வராத அளவுக்கு நீங்க என்ஓசி வாங்கி கொடுங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு எக்ஸப்ட் தனுஷ் மட்டும்தான். அதனாலதான் 2 ஆண்டுகள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. கேட்டதுல கிடைக்கலன்னா இவங்க சரி இது கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நடந்துரும் நம்பி அந்த டீசர் வெளியிட்டாங்க. அது இப்ப வெளியிடலையா, அது முன்னாடி வெளியிட்டது. அது எப்போ வெளியிட்டது, நீங்க வெளியிட்டு அப்பவே அவர் அதை ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இல்லையா, அப்ப விட்டுட்டாங்க. அப்ப எதுவுமே இல்ல, கிணத்துல போட்ட கல்லு தானே. அப்பதானே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு பேசிட்டே இருக்காங்க. இது லீகல் டீம் பேசுது, இவங்க பேசுறாங்க, மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க, நடக்கல. சார் சிம்பிள் சார், நான் தான் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா அவரை மாற்ற முடியாது. தூங்குறவன் எழுப்பிடலாம் சார், தூங்குறமா நடிக்கிறாள் எழுப்ப முடியுமா? தனுஷ் கிட்ட வந்து நீங்க வந்து காசுக்காக இதை பண்ணாரானா கிடையவே கிடையாது, நான் அதை நம்பவே மாட்டேன். அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பர்சனல் ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு வெஞ்சன்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு, அது இயல்புலயே அவர் நிறைய பேர்கிட்ட அதை காமிக்கிறாரு சார். எதுவும் நயன்தாரா வெளிப்படையா சொல்லிட்டாங்க, பல பேர் அவரு நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணி பார்வதி அவங்க எல்லாம் மலையாள நடிகர்கள் இருந்தவங்க எல்லாம் வர்றாங்க. அதுக்கும் காரணம் வந்து அவங்களால பாதிக்கப்பட்டான பொருள் எடுத்துக்க முடியுமா, இல்ல நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படி அந்த இல்ல இயல்புலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க கேரளாவை சேர்ந்தவர், அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. கேரள நடிகை பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்வதி எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் போல்டா பேச. நீங்க இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லீங்களா, மலையாள சினிமா பிரச்சனை, ஹேமா கமிட்டிலயும் முதல் ஆளா போய் நின்று அவங்க வந்து பயங்கரமா பேசினவங்க, அவங்க போல்டான கேரக்டர். அவங்க இதுல அவங்களுடைய அந்த சாராம்சத்தம் வந்து புரிஞ்சுக்கிறது, பிளஸ் தனுஷோட அவங்க பயணம் பண்ணிருக்காங்க, ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அப்ப தனுஷோட கேரக்டரைசேஷன் என்னன்ற அவங்க சார், நம்ம திரையில பாக்குற தனுஷ் தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் கூடுதலா பழகி இருப்போம். அபார்ட் ஃப்ரம் ஸ்கிரீன் அவர் புறப்பட்ட நாள்ல இருந்து நம்ம பார்த்திருப்போம், அவருடைய எல்லா விஷயங்களும் பார்த்திருப்போம். அவருடைய திருமண அறிவிப்பு அவர் தான் கொடுத்தாரு சார். அந்த பேட்டி வந்து அவர் கொடுக்கும் போது அந்த பேட்டி நான் செய்தியாளராக அங்க போய் நம்ம பல கேள்விகள் கேட்டு பாதியிலே பேட்டியை விட்டுட்டு ஓடி போனவர் அவரு. இதெல்லாம் பழைய வரலாறுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் தேடி எடுத்தோம்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். நான் அதுக்கு சொல்ல வரல, என்னன்னா அப்படி அவரையும் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் சினிமாவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கூடவே பயணித்திருக்காங்க, கூடவே பழகி இருக்காங்க, ஒரு படத்துல கூடவே பணியாற்றி இருக்காங்க, கதாநாயகியா நடிச்சிருக்காங்க, ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அங்க என்னென்ன முரண் இருந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நேரம் வரும்போது தான் சார் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. இப்ப இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கா, இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு ஆதரவா ஒரு கடிதம் ஒண்ணு வருது. இப்ப SS குமரன் ஒரு இயக்குனர், அவர் திடீர்னு தயாரிப்பாளர், அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அவர் உடனே ஒரு அறிக்கை விடுறாரு, விக்னேஷ் சிவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நயன்தாரா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என்னுடைய படத்தினுடைய தலைப்பு அவங்க வந்து அப்ப வந்து என்னை கேட்காம, நான் அனுமதியை தராம, அவங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால, பெரிய உச்சத்துல இருக்கிறதுனால பயன்படுத்திட்டாங்க அப்படியே. அந்த LIC படத்தினுடைய பஞ்சாயத்து, அவங்க LICனே வைக்கவே முடியாது, அவரும் வைக்க முடியாது, இவங்களும் வைக்க முடியாது. இப்போ அது வந்து நீதிமன்ற பஞ்சாயத்துக்கு போயிடும்னு பயந்துட்டு அவங்களே மாத்திட்டாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இப்ப பிரச்சனை போகும்போது கூடவே நம்மளும் வந்துருவோம் அப்படின்னு வராங்கல்ல, இது மாதிரிதான். இப்ப அவங்க நயன்தாரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்வதி உட்பட சில பேர் வந்துருக்காங்க.
அவங்களுக்கு சாதகமா கொடுக்குறாங்க. இன்னும் தனுஷ் தரப்புல இருந்து வரவே இல்லையே. இப்ப நம்ம பேசிக்கிற நேரத்துல கூட வந்தாலும் வரலாம், தெரியல. ஆனால் அவர் என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஒட்டுமொத்தமாக இவங்க வச்ச சார்ஜ் இருக்குல்ல, 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்கறியேன்னு ஒரே வார்த்தையில நீ வந்து நல்லவனே கிடையாது அப்படின்னு முடிச்சு ஒரே விஷயத்துல மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல ஒரு கேரக்டர். இதுக்கு மேல இவர் என்ன லீகல் சொல்ல முடியும்? அவங்க லீகலா நீ எடு, உனக்கு ஜெயிப்பேன்னு சொல்றாங்க, அதே சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. ஆனால் இறைவனுக்கு முன்னாடி மக்கள் முன்னாடி நீ வந்து நீ யாருன்னு அடையாளப்படுத்திற, வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன்றாங்க. இப்ப லீகலா போறதா இந்த பக்கம் வர்றதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள ஒரு தனுஷை வந்து ஒரு தயாரிப்பாளரை தள்ளிட்டாங்க. ஒரு நடிகரை தாண்டி ஒரு தயாரிப்பாளரா அவரை தள்ளிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, தயாரிப்பாளரா தள்ளிட்டாங்கன்றதை தாண்டி சார் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள்ல ஒண்ணு யாரோடைய ஆலோசனையாவது கேட்கணும் சார். என்ன உயரத்துல வளர்ந்தாலும் ஒரு ஆலோசனைகள் சொல்றதை கேட்கணும். இல்லைன்னா தனக்கே சுயமாக முடிவெடுக்கிற திறன் இருக்கணும். ஓகே, 2 இடத்துலயும் அவர் டைலமோலே இருக்காரு சார். பாதி நேரம் சொல் பேச்சு கேட்பாருன்னுவாங்க, பாதி நேரம் அவரே முடிவெடுப்பாருங்க. அவருடைய நிறுவனத்துல பல தோல்விகளுக்கு அவரே தான் காரணம். பல படங்கள் தோத்து போனதுக்கு, அந்த 1.5 பார் ரொம்ப நாளா மூடி வச்சதுக்கும் காரணம் அவருடைய தவறான விஷயங்கள் தான், அணுகுமுறை தான். அவர் வந்து எடுக்கிற திட்டமிடுதல் தப்பா இருக்கும். நிறைய விஷயங்கள் வச்சுங்களேன், பர்சனலை தாண்டி எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருக்கும் சார், அது நமக்கு தேவையில்லை, அது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற முடிவுகள் இருக்குல்ல, அது உங்களை காயப்படுத்துதுன்னா அதற்கு காரணம் யாருன்னு பார்க்கணும். முதல்ல நம்மளை நாம சரி பண்ணிக்காம அடுத்தவங்களை திருத்த முடியாதுல்ல. இப்ப நயன்தாரா ஒரு நடிகை, உங்க படத்துல நடிக்க வராங்க, விக்னேஷ் ஒரு இயக்குனர், ஒரு வாய்ப்பு தெரியுங்க வராங்க. அந்த படத்தை கண்ட்ரோல் பண்ற இடத்துல யார் இருக்கணும்? ஆரம்பத்துல கண்ட்ரோல் பண்ற இடத்துல யார் இருக்கணும்? தயாரிப்பாளர் நீங்க தான் இருக்கணும். நட்பா பழகும் போது கண்டதெல்லாம் ஓகே 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 நீங்க சொல்லிடுவீங்களா? அப்புறம் பிரச்சனை வரும்போது நீ என்ன இதற்கு காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது எப்படி சரி ஏத்துக்கிறது? இல்ல, இப்ப அந்த டைம்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நட்பா பழகின்னு சொன்னாங்க. இப்ப வந்து விக்னேஷ் சிவன் நயன்தாரா வந்து அவங்க 2 சேர்ந்தது அந்த பிரச்சனைகள் வந்து இதுல இருக்கிறதாகவும் வெளியே பேசுறாங்களே, அது உண்மையா இருக்கும்? இல்ல ஆக்சுவலா நான் சிம்பிள், இது வந்து முழுக்க அப்ப ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனை நேரத்துல இவங்கெல்லாம் வந்து காதலும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது சார். அப்ப நயன்தாராவுக்கு விக்னேஷனுக்கு ஒண்ணும் கிடையாது, ஆரம்பம் அதுதான். அப்ப அவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி வந்து பல தோல்விகளை சந்திச்சு, துரோகங்களை சந்திச்சு, யாராவது வந்து நமக்கு வந்து, ஏன்னா விக்னேஷ் சிவனை அந்த டைம்ல என்ன பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் விக்னேஷ் சிவனை ஒரு சாயல்ல பார்த்தா பிரபுதேவா மாதிரியே இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரபுதேவாவுக்காக இவங்க மதம் மாறுனா சொன்னாங்க, பச்சை குத்திக்கிட்டாங்க, நாங்க என்னென்னமோ சொன்னாங்க இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்ப நாம கூட அதை விமர்சனம் பண்ணோம். நான் கூட அது வந்து தப்பு, அது எப்படி? ஏன்னா பிரபுதேவா ஆல்ரெடி வந்து ஒரு குடும்பத்தோட இருக்காரு, குழந்தைகள் இருக்காங்க. இந்த இடத்துல நீ போறது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள்ல அது ஒரு ஆலோசனையாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அது நடக்கல. அதற்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். எத்தனையோ காதல் தோல்விகள், பயங்கர துரோகங்கள்லாம் சந்திச்சு அந்த நயன்தாரா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு வாழ்க்கை அமைதுன்னு போது அதை அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுதான் இங்க பெரிய சிக்கல் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அவங்க வாழ்க்கை ஓகே, உங்க வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை நான் இழக்க கூடாது இல்லையா அப்படின்னு ஒரு பிரச்சனை. இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை சார், பொது வழியில விவாதிக்க முடியாத ஒரு பிரச்சனை. அதுதான் இதனுடைய அடிநாதம். அதை இப்போ எல்லாரும் விவாதிக்கிற மாதிரி இவங்க அறிக்கையை விட்டுட்டு ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து எப்படி நகர போகுது. இல்ல இதுக்கு தனுஷ் என்ன மாதிரியான பதில் சொல்ல போறாரு, தயார் பண்றாரா இல்லையாங்க பார்க்கலாம். நேரத்துக்கும் கருத்துக்கு நன்றி. Taste the Daily. Taste Best Everest Super Sambar Masala Powder.